ரொம்ப சூப்பர் டேஸ்டியான கல்யாண வீட்ல வைக்கிற உருளைக்கிழங்கு கறி, கல்யாண காரக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து ஒரு 400 கிராம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு வேக வச்சு இந்த இந்த அளவுக்கு வந்து மசிச்சுக்கோங்க. ரொம்ப மசிச்சிடாதீங்க. ஒரு 4 பீஸ்லேருந்து ஒரு 6 பீஸ் ஆகிற அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச் இஞ்சி, 6 பல் பூண்டு தட்டினது சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வேக விடுங்க. இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வந்திருக்கும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த தண்ணி இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி இதை நல்லா வந்து இந்த மசாலாலாம் இதாகிற அளவுக்கு வேக விடுங்க. இப்போ இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது 400 கிராம் வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா, அதை இது கூட சேர்த்து நல்லா இந்த மசாலா கோட் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் மாற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன்லேயே கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் நல்லா உருளைக்கிழங்குல கோட்டும் ஆகும், உள்ளேயும் இறங்கும். அதனால இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக கல்யாண வீட்டில் வைக்கிற உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.